ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அவருடைய ஆமா கணவரும் கரெக்ட். டூ வீலர்ல போயிட்டு இருக்கும்போது அவங்கள பிடிச்சி இழுத்து ஒரு காவலர் அவங்க கீழே விழுந்து அதன் காரணமா அந்த கர்ப்பிணி பெண் இறந்தே போனாங்க இல்லையா? டாஸ்மேனியான்ற இடத்துல இங்க ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடக்கும்னா, ஒரு 100 பேருக்கு ரெக்ரூட்மெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தேவையான குவாலிட்டி இருக்கிற ஆட்கள் வெறும் 10 பேர் தான் கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேரை மட்டும் தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. மிச்சம் 90 வேகன்சி அப்படியே வேகன்சியாவே விட்டுடுவாங்க. அந்த சாராயம் விக்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இது ஒரு ஜூரிஸ்டிக்ஷன், அது இன்னொரு ஜூரிஸ்டிக்ஷன்ல சாராயம் விக்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பெஞ்சில படுக்க வச்சு அவங்களுடைய புடவைய மேல தூக்கிட்டு கிட்டத்தட்ட நிர்வாணப்படுத்தி அந்த பட்டெக்ஸ்ல அடிப்பார். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு அவங்களுடைய கஸ்டோடியல் டார்ச்சர் தானே இது. கஸ்டோடியல் டார்ச்சர் தான். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மானத்துல நீங்க வந்துட்டு விளையாடுறீங்க, அவங்களுடைய தன்மானத்துல நீங்க விளையாடுறீங்க. இது வந்து எவ்வளவு பெரிய, அதாவது ஒரு குற்றவாளியா இருந்தா கூட அவங்களுடைய தன்மானத்துல நீங்க கை வைக்க கூடாது. இவன் ஒஸ்ட் எஸ்ஐ யூஸ்லெஸ் ஃபெலோ. இவன் உட்கார்ந்து அந்த சாராயம் விக்கிற பொம்பளைங்க கூட பேசிட்டு இருக்கான். சாராயம் விக்கிற பொம்பளைங்களுடைய குழந்தைங்கிட்ட பேசிட்டு இருக்கான். யூஸ்லெஸ் ஃபெலோ. இவன மாதிரி போலீஸ் ஆபீசர் இருக்கவே கூடாது. பார் இவனை பார், எப்படி டெரர் ஆபீசரா இருக்கான் பார், இவன மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல ஒரு குடும்பத்துக்கு மோட்டார் சைக்கிள் பெரிய விஷயம். அந்த மோட்டார் சைக்கிள் தான் அவங்களுடைய ஆம்புலன்ஸா பயன்படுது. அந்த மோட்டார் சைக்கிள் தான் அவங்களுடைய ரேஷன் வாங்கிட்டு வர ஒரு பைக்ல தான் சார், இங்க பெரும்பாலும் பைக் தான் சார். அந்த மோட்டார் சைக்கிள் தான் அவங்க பசங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுது. அந்த மோட்டார் சைக்கிள் தான் அவங்களோட ஒய்ஃபை கொண்டு போய் ஒர்க்ல விடுது. அந்த மோட்டார் சைக்கிள் தான் அவங்களையும் ஒர்க்கு கூட்டிட்டு போகுது. சிங்கப்பூர் மாதிரி நாடுகள்ல என்ன மாதிரி வண்டிகள் ரோட்ல அதிகமா இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்னு திட்டம் வகுத்திருக்காங்க. ஓகே. அப்ப அந்த திட்டத்தின்படி நீங்க கார் வச்சிருக்கணும்னா இவ்வளவு டாக்ஸ் பே பண்ணணும். சென்னை காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு என்னென்னலாம் மனசுல தோணுதோ அதுல எல்லாம் வழக்கு பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்க அதுல வழக்கு பதிவு செய்யுங்க, இதுல வழக்கு பதிவு செய்யுங்க. அவங்களுக்கு வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. காவல்துறையினுடைய சைடுல காவல்துறையில வேலை செய்யறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். காவல்துறையில நம்ம வந்து கிட்டத்தட்ட காவலர்களை கிட்டத்தட்ட ஒரு 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 விலங்குகள் போலவே தான் நடத்துறாங்க சார். மழையோ வெயிலோ புயலோ வெள்ளமோ எதுவா இருந்தாலும் நிக்கிறாங்க சார். நிக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து விருப்பத்தோட நிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிக்க வைக்கப்படுறாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருது நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணையத்தின் மேலாக இருந்திருக்கிறார் முன்னாள் காவல்துறை அதிகாரி, தற்போது ஆஸ்திரேலியாவிலிருந்து நம்மோடு இருக்கிறார் திரு முத்துகுணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அருள்மொழி. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்ல சுகம். மிக்க மகிழ்ச்சி சார் உங்களை மீட் பண்ணதுல. மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் குறித்து உங்கள்கிட்ட பேசுவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. முதல்ல மனமார்ந்த நன்றிகள் நேரம் கொடுத்ததற்கு. அண்மையில நீங்க ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்நாடகா மாநிலத்துல ஒரு குழந்தை அங்க மருத்துவமனைக்கு சீக்கிரமா அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு அடிபட்ட ஒரு குழந்தைன்னு வச்சுப்போம். அந்த குழந்தையை வந்து 2-3 டிராபிக்கை வந்து கிராஸ் பண்ணி போகிற பொழுது ஏற்கனவே ஒரு டிராபிக் போலீஸ் பார்த்துட்டாங்க. அவங்கள்ட்ட பேசியாச்சு, வேகமா போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு டிராபிக் போலீஸ் மடக்கி பேசுறாரு. அப்ப அந்த குழந்தை வந்து மரணிக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. மரணித்தும் போய்விட்டது. பெற்றோர்கள் தர்ணா பண்ணாங்க. ஆனா உயிர் வரப்போறது இல்லைங்கிறது வேற. சோ இது ஒரு சம்பவம் உண்மையிலேயே அனைவரும் ரொம்ப ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குச்சு. என்னப்பா இப்படி நடந்துக்கிறாங்க டிராபிக் போலீஸ் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஒப்பிட்டு கேட்டுறேன். அண்மையில் சென்னை கமிஷனர் திரு அருண் IPS அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டாங்க. சில தளர்வுகளை உருவாக்குனாரு. ஹெல்மெட் போடணும், அப்புறம் வண்டி எல்லாம் கொஞ்சம் சில டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நாங்க வந்து பிடிக்க போறோம், எல்லாத்துக்கும் நாங்க வந்து இனிமே ஸ்டாப் பண்றதா இல்லைன்னு ஒரு சில தளர்வுகளை வந்து உருவாக்கி பேசியிருந்தாரு. சம்பவங்களை எப்படி பாக்குறீங்க? போக்குவரத்து காவல்துறை அப்படிங்கிறது தன்னுடைய எல்லைகளை மீறுகிறதா? மனிதாபிமானமே இல்லாம போய்கிட்டு இருக்கிறாங்களா? இதை எப்படி பார்க்கணும்? இதை ரொம்ப வருத்தமான விஷயம் அருள்மொழி. இது ஒரு சின்ன குழந்தை
ஒரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அதை தூக்கிட்டு அவங்க போறாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது விஷயம்னா, இங்க நம்ம இந்தியா மாரி நாடுகள்ல நம்ம ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி, மற்ற ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. வீட்ல என்ன இருக்கோ அத பயன்படுத்தி தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வாழ்க்கைய நகர்த்திக்கிட்டு இருக்கிறோம். இப்ப அந்த மாரி சூழல்ல ஒரு தந்தை ஒரு மகள அழைச்சுக்கிட்டு, ஒரு 2 வீலர்ல அழைச்சுக்கிட்டு போகும்போது, காவல்துறை தடுத்து நிறுத்துறாங்க. அப்ப அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து, "இல்ல நான் அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு" சொல்லும்போது, காவலர் புடிச்சு இழுத்து நிறுத்தி, வண்டிய தள்ளி, இப்படி எல்லாம் பண்ணி, அதுக்குள்ள அந்த குழந்தையும் இறந்து போகுது. இது இது வந்து இது முதல் முறையா அப்படின்னு பார்த்தா முதல் முறை கிடையாது. தமிழ்நாட்டுல இது நடந்தது ஏற்கனவே. ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அவருடைய கணவரும் கரெக்ட். 2 வீலர்ல போயிட்டு இருக்கும்போது, அவங்கள புடிச்சு இழுத்து ஒரு காவலர், அவங்க கீழ விழுந்து அதன் காரணமா அந்த கர்ப்பிணி பெண் இறந்தே போனாங்க இல்லையா? எஸ். இப்ப காவல்துறை முக்கியமா காவலர்கள் டிராபிக் பணியில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இது போல விஷயங்கள செய்யறது வந்து இந்தியா போன்ற நாடுகள்ல அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. இப்ப ஏன் இது நடக்குது? ஏன் இந்த மாதிரிலாம் செய்யறாங்க? இவங்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமா கிடையாதா? அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டு பார்க்கும்போது ரொம்ப 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 ஒரு பக்கம் கோபமாவும் இருக்கு. இந்த 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 நேரத்துல தான் வந்து டாக்டர் இன்குலாப் அவருடைய கவிதை எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. காக்கி சட்டைக்குள் இருக்கும் ரவுடி கும்பல்களே, எங்களை புரண்டிச்சு வந்த நகங்களை இனி எங்களிடம் நீட்டாதீர்கள். இனி வெட்டப்பட போவது நகங்கள் அல்ல அப்படின்னு அந்த கவிதை தொடரும். அந்த எவ்வளவு ஒரு கோபமும் ஆத்திரமும் ஒரு தமிழ் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பேராசிரியருக்கு இருந்திருந்தா இப்படி ஒரு கவிதை எழுதியிருப்பார் பாருங்களேன். உணர்வுபூர்வமான வரிகள் சார். ரொம்ப ரொம்ப ஆத்திரம் நிறைந்தவர்கள், ஆத்திரம் நிறைந்தவர்கள். அவருடைய வாழ்க்கையிலையும் அவர் இது போல ஒரு நிகழ்வை சந்திச்சிருப்பாரோ என்னமோ தெரியல. அதன் காரணமா தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு வரிகளை எழுதியிருப்பார் நான் நினைக்கிறேன். எங்களை புரண்டிச்சு வந்த நகங்களை இனி எங்களிடம் நீட்டாதீர்கள். இனி வெட்டப்பட போவது நகங்கள் அல்ல அப்படின்னு ஒரு வார்னிங்கோட அந்த கவிதையை அப்படியே தொடருது. முடியல, அது அப்படியே தொடருது. இன்னமும் அந்த புத்தகம் கிடைக்கிறவங்க வாங்கி படிங்க. இதுல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு காவல்துறையில நாம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம், எப்படிப்பட்டவங்களை தேர்ந்தெடுக்கிறோம்ன்றத பொறுத்து தான் இது போல சர்வீஸ் கிடைக்கும் மக்களுக்கு. இல்ல, எனக்கு அது என்ன புரியுதுன்னா, மக்கள் என்ன சார் பாவம் பண்ணாங்க? இப்போ போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் அங்க நிக்கிறாங்க, போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் நிக்கிறாரு, அவர் எல்லாரையும் கை போட்டு நிப்பாட்டுறாங்க, விசாரிக்கிறாங்க. கேட்டா வந்து மேல சொல்றாங்கங்க, நாங்க கேக்குறோங்க. நாங்க எப்படி இருக்குன்னா, ஒரு கடத்தல போய் இவ்வளவு கேசஸ் பிடிச்சாகணும்ன்ற ஒரு நிர்பந்தத்துல வேலை பாக்குறாங்களோன்னு தோணுது சார் நமக்கு. அப்போ இவங்களை சூஸ் பண்றவங்க யாரு? இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? இல்ல, இது வந்து உங்களுடைய கேள்வி ரொம்ப சரியான கேள்விதான். இந்த இடத்துக்கு நிர்பந்தம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஒரு மாவட்ட அதிகாரியா இருக்கிற ஒருத்தரோ, இல்ல டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு அதுக்கு அடுத்த நிலையில துணை கண்காணிப்பாளர் இருக்கிற ஒருத்தர் கீழே இருக்கிற அவங்களுக்கு வந்து சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு 50 கேஸாவது நீங்க புடிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இத்தனை நம்பர்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்துட்டு தேவையில்லாம ஒரு பிரஷருக்குள்ள தள்ளப்படுறீங்க தானே. உங்களுக்கு நம்பர் முக்கியமா, குற்றமற்ற ஒரு சமுதாயம் முக்கியமா? ஒரு குற்றமே இல்லாத சமுதாயத்துல எதுக்கு நம்பர் தேடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? கட்டாயமா. அதே மாதிரி இப்ப இது நம்ம வந்து ஒரு இதுல நான் சொல்ல வந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் நான் வந்து டிவைட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம ரெக்ரூட்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆமா சார், ஆமா, ப்ளீஸ். போலீஸ் நாம வந்துட்டு எப்படி ரெக்ரூட் பண்ணணும்னு இருக்கு. நீங்க வந்து நம்ம ஊர்ல வந்து ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்கன்னா, காவலர்களுடைய ரெக்ரூட்மெண்ட் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 10,000 15,000 ஒரே ஒரு மந்தையா எடுக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நான் வாழக்கூடிய பகுதியில ஆஸ்திரேலியாவில டாஸ்மேனியான்ற இடத்துல இங்க ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடக்கும்னா, ஒரு 100 பேருக்கு ரெக்ரூட்மெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தேவையான குவாலிட்டி இருக்கிற ஆட்கள் வெறும் 10 பேர் தான் கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேரை மட்டும் தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. மிச்சம் 90 வேகன்சி அப்படியே வேகன்சியாவே விட்டுடுவாங்க. எங்களுக்கு இந்த ஆண்டு அப்ளை பண்ணவங்கள்ல எங்களால வெறும் 10 பேரை மட்டும் தான் செலக்ட் பண்ண முடிஞ்சது. எங்களுக்கு தேவையான மனநிலை உடைய, எங்களுக்கு தேவையான உடல் தகுதி உடைய, எங்களுக்கு தேவையான அறிவு தகுதி உடைய 10 பேர் தான் கிடைச்சாங்க. அடுத்த ரெக்ரூட்மெண்ட்ல நம்ம திருப்பி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப வந்து நம்ம வந்து மிச்சம் இப்ப எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணோம் இல்லையா? அந்த ரிஜெக்ட் பண்ணவங்க எல்லாம் அவங்களுக்கு சீலிங் சொல்லிடுவாங்க. இந்த 2 ஆண்டுகளுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது திருப்பி.
இப்ப அடுத்த தடவை அப்ளை பண்ணும்போது அடுத்த ஆண்டு அப்ளை பண்ணும்போது அந்த ஏற்கனவே யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆனாங்களோ அவங்க திருப்பி அப்ளை பண்ண முடியாது. ஓகே. அவங்களோட பீரியட், அந்த சீலிங் பீரியட் முடிஞ்ச பிறகு தான் திருப்பி அவங்க உள்ள வர முடியும். அந்த பிளாக் பீரியட் முடிஞ்ச பிறகு தான் திருப்பி அவங்க உள்ள வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே. அது ஏன் அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, பெரும்பாலும் சைக்காலஜி டெஸ்ட்ல அவங்க ஃபெயில் ஆயிருப்பாங்க. நம்ம ஊர்ல சைக்காலஜி டெஸ்ட்ன்றது ரொம்ப 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 இல்லாத விஷயம். நமக்கு என்ன டெஸ்ட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டபிள் இருக்கட்டும் இல்ல எஸ்ஐயா இருக்கட்டும், பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னா, அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் பேசுறேன். ரன்னிங் ஓடணும், லாங் ஜம்ப் பண்ணணும், அதுக்கப்புறம் கயிறு ஏறணும். இந்த 3 நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க போலீஸ் ஆகிறதுக்கு தகுதி ஆயிட்டீங்க. அப்ப உடல் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படுது. எழுத்து தேர்வு இருக்கே சார், எழுத்து தேர்வு இருக்கு தானே? தேர்வுல என்ன நடக்குது? எழுத்து தேர்வுல என்ன கேள்வி கேக்குறீங்க? இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளது? தமிழ்நாட்டில் எத்தனை மாநிலங்கள் உள்ளது? இது மக்களோடு பழகிறதுக்கான ஏதாவது கேள்வி இதுல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த ஒரு கிளிப்பிள்ளையும் இத ஞாபகம் வச்சு எழுதிட முடியுமா, முடியாதா? இன்னைக்கு முடியும், ஆனா சில சைக்காலஜிக்கல் क्वेश्चंस கூட கேட்கப்படுது சார். ஒரு நிமிஷம் பேசிடுறேன். இதுல எத்தனை தமிழ்நாட்டுல எத்தனை கோச்சிங் சென்டர் உருவாயிருக்கு? அத்தனை கோச்சிங் சென்டர்லயும் இப்படித்தான் கேள்வி வரும், இந்த கேள்விக்கு நீ இப்படித்தான் பதில் சொல்லணும்னு சொல்லி கொடுத்து உள்ள அனுப்புறாங்களா இல்லையா? அது உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஒரு எஸ்ஐ செலக்ஷன் வந்துருச்சுன்னா எத்தனை கோச்சிங் சென்டர் எஸ்ஐக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க? நீங்க தமிழ்நாட்டுல பாருங்க, சென்னையில பாருங்க, தமிழ்நாட்டுக்குள்ள பாருங்க, பல இடங்கள்ல இந்த வேலை நடந்திருக்கு. இது ஒரு பிசினஸா நடந்துகிட்டு இருக்கு. அங்க நீங்க கோச்சிங் பண்ணி வர ஒருத்தன் எப்படி ஒரு சிறந்த போலீஸ் அதிகாரியா மாற முடியும்? இப்ப இந்த இடத்துல நான் ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். நான் பதவியில இருந்த காலத்துல நான் சந்திச்ச ஒரு நிகழ்வு. புழல்னு ஒரு பகுதியில ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அந்த பகுதியில் இருக்கிற தலித் மக்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பார். முக்கியமா தலித் மக்களுக்கு உதவியா இருப்பார். அந்த தலித் மக்கள்ல பெரும்பாலும் அவர்கள் குற்றம் செய்யக்கூடிய பழக்கம் உடையவர்களா இருந்த சமுதாயத்துல அவங்க வந்து சாராயம் காய்ச்சற பழக்கமும் சாராயம் விக்கிற பழக்கமும் உடையவங்களா இருந்தாங்க. அவர் போய் அவங்க கிட்ட எல்லாம் பேசுவாரு. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளோடும் பேசுவாரு. அங்க இருக்கிற டியூஷன் சென்டருக்கு எல்லாம் போய் உட்கார்ந்து பேசுவாரு. அவர் அப்படி பேசும்போது அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு, நீங்க என்ன மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் ஆவீங்களான்னு கேட்பார். சார் நானும் ஆவேன் சார். அதே மாதிரி அந்த வழியா வந்து பைக்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பசங்களா இருந்தாங்கன்னா அந்த பசங்களா தூக்கி பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு அவங்களை கொண்டு போய் ஸ்கூல் வாசல்ல டிராப் பண்ணுவார். அந்த பசங்களாம் ஒரே சந்தோஷமாயிடும். அடுத்து அவர் அந்த பக்கம் வரும்போது எல்லாரும் வணக்கம் சார் சொல்லிட்டு அப்படியே அட்டென்ஷன்ல நின்று சல்யூட் அடிப்பாங்க அந்த பசங்க எல்லாரும். அவர் அந்த பசங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துகிட்டே இருப்பாரு. ஓகே. அதே பீரியட்ல அவரோட பேட்ச்மெட் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் ஒரு 2 ஸ்டேஷன் தள்ளி அவர் அங்க என்ன பண்ணுவாருன்னா, அந்த சாராயம் விக்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இது ஒரு ஜூரிஸ்டிக்ஷன், அந்த இன்னொரு ஜூரிஸ்டிக்ஷன்ல சாராயம் விக்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பெஞ்சில படுக்க வச்சு அவங்களுடைய புடவைய மேல தூக்கிட்டு கிட்டத்தட்ட நிர்வாணப்படுத்தி அந்த பட்டெக்ஸ்ல அடிப்பார். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு அவங்களுடைய கஸ்டோடியல் டார்ச்சர் தானே. இது கஸ்டோடியல் டார்ச்சர் தான். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மானத்துல நீங்க வந்துட்டு விளையாடுறீங்க, அவங்களுடைய தன்மானத்துல நீங்க விளையாடுறீங்க. இது வந்து எவ்வளவு பெரிய, அதாவது ஒரு குற்றவாளியா இருந்தா கூட அவங்களுடைய தன்மானத்துல நீங்க கை வைக்க கூடாது. அவங்களும் மனிதர்களே, அதை நீங்க உணரணும். அவங்களும் மனிதர்களே உணரணும். அதை அடிப்பார். ஆனா ஒரு ட்ரிப் கிரைம் மீட்டிங்ல போகும்போது நானும் அந்த கிரைம் மீட்டிங்ல இருந்தேன். அப்ப அங்க இருந்த ஏடிஎஸ்பி கூப்பிட்டு அவரு சொன்னாரு, இந்த 2 பேரும் வாங்க அப்படின்னாரு. இந்த எஸ்ஐயும் கூப்பிட்டாரு, அந்த எஸ்ஐயும் கூப்பிட்டாரு. இவன் ஒஸ்ட் எஸ்ஐ யூஸ்லெஸ் ஃபெலோ. இவன் உட்கார்ந்து அந்த சாராயம் விக்கிற பொம்பளைங்க கூட பேசிட்டு இருக்கான். சாராயம் விக்கிற பொம்பளைங்களுடைய குழந்தைங்கிட்ட பேசிட்டு இருக்கான். யூஸ்லெஸ் ஃபெலோ. இவன மாதிரி போலீஸ் ஆபீசர் இருக்கவே கூடாது. இவனை பார் எப்படி டெரர் ஆபீசரா இருக்கான் பார், இவன மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அடிக்கிறது இப்படிலாம் இருக்கிறதா நல்லதா சார்? இப்படிதான் எங்களுடைய மூதாதையர்கள் அப்படி பேசுறாங்க. ஏன்னா அவங்களுடைய மனநிலை அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த சிச்சுவேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, நல்ல ரெக்ரூட்மெண்ட் நடந்தா நல்ல சமுதாயம் உருவாகும். அவன் பைக்கை பிடிச்சி இழுக்க மாட்டான். இப்ப அவங்களுடைய பிரச்சனையை உணர்வான். இப்ப ஒருத்தவங்க வீட்டுக்கு அவசரமா போயிட்டு இருக்காங்க, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமா போயிட்டு இருக்காங்கன்னா அந்த பிரச்சனையை உணரணும். காவல்துறை என்பதே மக்களுக்கு உதவி செய்வதற்கான துறை தானே. நம்ம வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல ஐபின்னு சொன்னோம், அத இந்தியன் போலீஸ் மட்டும்தான் அதுக்கு பேரு. ஆனா பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து அடுத்து வந்து அது வந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அதுக்கு நம்ம ஐபிஎஸ் மாத்திட்டோம். ஐபிஎஸ்னா என்ன? இந்தியன் போலீஸ் சர்வீஸ்.
இந்திய காவல் சேவை. அதான் நீங்க சர்வீஸ்னா என்ன? சேவை. நீங்க அது சர்வீஸ்னா ஏதோ டைட்டில் நினைச்சுக்கிறீங்க. அருண் ஐபிஎஸ் அப்படின்னா அது டைட்டில் கிடையாது, சேவை. அருண் இந்திய காவல் சேவை, அவ்வளவுதான். நீங்க தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதை நீங்க அதை என்ன நினைச்சுக்கிறீங்க? அது ஏதோ அருண் கிரீடம் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. அருண் கிரீடம்லாம் கிடையாது. அது அருண் கிரீடம்லாம் கிடையாது. ஓகே, இப்ப இந்த புரிஞ்சுக்கிட்டா நம்ம இது உதவி செய்வீங்க இல்லையா? இப்ப இந்த இன்சிடென்ட்லயே நீங்க பாருங்க, இந்த கர்நாடகாவில் நடந்த இன்சிடென்ட்லயே பாருங்களேன். அந்த குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. போறச்சே இவர் வந்து பைக்கை பிடிச்சி இழுக்கிறாரு, தடுக்கிறாரு, பிரச்சனை ஆகுது. இதுல அந்த குழந்தை டிலேல அந்த குழந்தை இறந்து போகுது. இதே இந்த காவலர் அதிகாரி, ஐயோ இப்படி ஆயிடுச்சா, உடனே விடுங்க, நான் ஏன் பைக் எடுத்துக்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த குழந்தையும் கூப்பிட்டு அவங்க அப்பாவையும் கூட்டுக்கிட்டு அவரு பைக்ல வேகமா போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அந்த குழந்தையை காப்பாத்தி இருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? காப்பாத்திருக்கணும். அதான் சார் பண்ணிருக்கணும் ஒரு காவல்துறை அதிகாரி. அதான் எப்படி இருந்திருக்கும்? அவரை கொண்டாடி இருக்காது, அவரை கொண்டாடி இருக்காது இந்த உலகம். ஆனா என்ன பண்ணாரு அவரு? அந்த குழந்தையினுடைய உயிர் போடுறதுக்கு அவருடைய மனிதாபிமானமற்ற செயல் காரணம் ஆயிடுச்சு இல்லையா? சட்டம் தான், அவர் சட்டத்தை தான் பாதுகாத்தார், எல்லாமே செஞ்சார். ஆனா அதை சரியா செஞ்சாரா? ஆனா அந்த சட்டம் முக்கியமா, சட்டத்தினுடைய சரத்து முக்கியமான்னு முக்கியம் பார்க்கணும். சட்டம் முக்கியமா, சட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்றது பார்க்கணும் இல்லையா? இப்ப அதை மிஸ் பண்ணும்போது சட்டமே வீணா போயிடுது. மக்களுக்காக தானே சட்டம், மக்களை காப்பதற்காக தானே சட்டம். அப்ப நம்ம சட்டத்தை கொஞ்சம் வளைக்கத்தான் வேணும் அந்த இடத்துல, சரிதானே? எஸ். குறிப்பா இதுல வந்து சந்தேகம் இருக்குது. இந்த சிஸ்டம்குள்ள வர்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடல்ஸாவது இருப்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்றீங்க ரெக்ரூட்மெண்ட் சரியா இருக்கணும்னு சொல்றீங்க. ரெக்ரூட்மெண்ட் சரியா இருந்தாலுமே கூட இவங்க வர்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கணும். இவங்கள மாதிரி நான் வரணும்பா, இவங்கள மாதிரி ஆகணுமா நினைக்கணும். அப்படி ரோல் மாடலா இருக்கா இல்லையா அது மாதிரி வர்றவங்களுக்கு? ஒரு இத வந்து நான் வந்து சிவகாமி ஐஏஎஸ்ன்னு ஒருத்தவங்க, அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு கொஞ்சம் அறிவான பெண். அவங்க வந்து ஒரு கட்டத்துல பேசும்போது சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்து சர்வீஸ்குள்ள வரும்போது நாங்க ஆண் அதிகாரிகளை பார்த்து அவர்களை போலதான் நாங்க வந்து பழக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுடுது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது காவல்துறைக்குள்ள அப்படியே பொருந்துறதா இருக்கு பாருங்களேன். நீங்க காவல்துறைக்குள்ள வரும்போது நீங்க நல்லவரோ கெட்டவரோ ஏற்கனவே இருக்கக்கூடிய பாலடைஞ்ச ஒரு கெட்டு போன ஒரு பங்களா எப்படி இருக்கோ அது போலவே நீங்க உங்களை மாத்திக்க வேண்டியிருக்கு. நாங்க வந்து போலீஸ் பத்தின ஆய்வுகள்ல சொல்லும் போது ராட்டன் ஆப்பிள் ராட்டன் பேரல் தியரின்னு ஒரு தியரி உண்டு. ஏற்கனவே நாங்க பாக்குற கெட்டு போன ஆப்பிள் பாக்குறோம், நாங்களும் அந்த கெட்டு போன ஆப்பிள் மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிடறோம். சோ அப்ப எங்களுடைய ரோல் மாடல் தப்பா இருக்கு. அப்ப நாம வந்து அதை எப்படி மாத்த முடியும்? அதை எப்படி மாத்த முடியும்னா நம்ம ட்ரைனிங்ல தான் மாத்த முடியும். நம்ம ட்ரைனிங்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். ட்ரைனிங்ல எப்படி ஒரு புதுசா உள்ள வர ஒருத்தர் நம்ம மேல இருக்கிறவங்களை காப்பி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நாம எப்படி ஒரு புது ஒரு மனநிலையோட ஒரு காவல்துறை அதிகாரியா மாற முடியும் அப்படின்ற கேள்வியை நாம உள்ள வைக்கணும், சரிதானே? அப்ப ஆட்டோமேட்டிக்காவே ஒரு புது காவல் அதிகாரியும் புது டைமென்ஷனும் உருவாகும் இல்லையா? அதே மாதிரி இன்னொன்னு இதுல ரொம்ப முக்கியம், இன்னமும் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு பிரச்சனை, இது காவல்துறை மட்டுமே தீர்த்துட்டு போயிடுற விஷயமா? பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இது. பொலிட்டிஷியன்ஸ்க்கு என்ன சார் ரோல் வந்துச்சு? அவங்களுக்கு என்ன ரோல் இருக்கு இதுல? சரி, எனக்கு பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல காவல்துறையினுடைய மந்திரி யாரு? தமிழ்நாட்டுல இன்னைக்கு காவல்துறை மந்திரி முதலமைச்சர் தான். தமிழ்நாட்டுல காவல்துறையினுடைய மந்திரி முதலமைச்சர். அப்ப காவல்துறையினுடைய உச்சகட்டம் யாரு? முதலமைச்சர் தான், சிஎம் தான். அப்ப யாரு ஒரு காவலரால வந்து பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு சிஎம் பதில் சொல்லணும், அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அந்த மந்திரி சிஎம் இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரா? ஒருத்தவங்களை போய் துன்புறுத்துங்க, ஒருத்தவங்களை போய் டார்ச்சர் பண்ண இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரா? சிஎம் அப்படி ஒன்றும் பண்ணல தானே. சிஎம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டாரு. ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்து அதற்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் உருவாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? பொலிட்டீஷியன்ஸ் தான் சொல்லணும். நீங்க இப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை வகுங்க, இப்படிப்பட்ட ட்ரைனிங் ப்ரோக்ராம கொடுங்க, இந்த கான்ஸ்டபிள் எல்லாருக்கும் இந்த ட்ரைனிங் ரீச் பண்ற மாதிரி நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருகிட்ட இருக்கு? சட்டமன்றத்துக்குள்ள இருக்கு. அந்த சட்டமன்றத்துல உருவாக்கப்படுறது தான் பாலிசி மேக்கிங். ஒரு பாலிசி உருவாகி அந்த பாலிசி தான் கடைசியில இங்க போய் ஸ்ட்ரீட் லெவல் பியூரோக்ராட்ஸ் கிட்ட போய் சேரும். இப்ப அந்த சட்டமன்றத்திலே அந்த அறிதலும் அந்த புரிதலும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புரிதலும் அறிதலும் இல்லைன்னா எப்படி கான்ஸ்டபிளுக்கு புரியும்?
நீங்க கான்ஸ்டபிள் எப்படி அறிவாளி ஆயிடுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறீங்க நீங்க? மேல இருக்கிற அந்த இலாக்காவினுடைய மந்திரிக்கு தெரிஞ்சாதானே அந்த இலாக்காவுடைய செக்ரட்டரிக்கு தெரிஞ்சாதானே அது கான்ஸ்டபிள் வரைக்கும் வந்து கீழே வந்து சேரும். அதுக்கு தான் சொல்லுவாங்க டாப் டவுன் மாடல்னு சொல்லுவாங்க. டாப் டவுன் மாடல் மேல இருந்து அப்படியே வடிஞ்சு கீழே வரணும். கீழே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்ல வரீங்க நீங்க? அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி கடைசி வரைக்கும் போகணும். இலாக்காவுடைய மந்திரியின் பெருமையா இருந்தா மட்டும் போதுமா என்ன? அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களும் எடுத்துக்கணும், பொறுப்பேற்றுக்கணும். அதே மாதிரி ஒரு இறப்பு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அதுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கணும். நீங்க வந்து ஒரு கான்ஸ்டபிளை மட்டும் பனிஷ் பண்ணிட்டு அந்த கான்ஸ்டபிளோட அந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வச்சிடக்கூடாது. ஆனா அப்படி முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு அமைப்பு தான் இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறைக்குள்ளயும் இந்திய காவல்துறைக்குள்ளயும் தெளிவா இருந்துகிட்டே இருக்கு. எஸ்கேபிசம் தான். நம்ம பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி பேசும்போது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் எப்படி மக்களை பாதுகாக்கின்ற திட்டம் இருக்கணும்ல. அந்த திட்டம் இருந்தாதானே பாலிசி ஃபார்முலேஷன் நடக்கும். அந்த பாலிசி ஃபார்முலேஷன் இருந்தாதானே பாலிசி கடைசியில வந்துட்டு மக்கள் மத்தியில போய் ரீச் ஆகும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அத வந்து நம்முடைய தமிழக இந்திய பாலிசி மேக்கர்ஸ்க்கு புரியறது இல்லைன்னு என்னுடைய எண்ணம். இல்ல, நீங்க தமிழ்நாடு அண்ட் இந்தியாவை சொல்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேக்குறேன், இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த ப்ராப்ளம் எப்படி அங்க இருக்குது, இப்ப அங்க எப்படி அதை வந்து நீங்க டெரைவ் பண்றீங்க, எப்படி அதை ஃபேஸ் பண்றாங்க, அதை பத்தி சொல்ல முடியுமா நீங்க? கட்டாயம் நம்ம இதை பேசணும். ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரியில இருக்கிற வாழ்க்கை முறையும் இந்தியா மாதிரி நாடுகள்ல இருக்கிற வாழ்க்கை முறையும் வேற. இப்ப நாங்க இருக்கிற ஊர்ல கார் அதிகம். நாங்க கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் நாங்க இருக்கிற ஆஸ்திரேலியாவிலையும் அமெரிக்கா மற்ற இடங்கள்லயும் 80 கிலோமீட்டருக்கு மேலதான் ரோடுகள்லாம். நீங்க வெளியே இறங்கிட்டீங்கன்னா 80 கிலோமீட்டருக்கு மேல போயிட்டே இருக்கலாம். 50ல இருந்து 80 வந்து சாதாரணமா போயிட்டே இருக்கலாம். கார் நிறைய. அப்ப உங்களுடைய வாழ்க்கை முறையே வேற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல ஒரு குடும்பத்துக்கு மோட்டார் சைக்கிள் பெரிய விஷயம். அந்த மோட்டார் சைக்கிள் தான் அவங்களுடைய ஆம்புலன்ஸா பயன்படுது. அந்த மோட்டார் சைக்கிள் தான் அவங்களுடைய ரேஷன் வாங்கிட்டு வர ஒரு பைக்ல தான் சார். இங்க பெரும்பாலும் பைக் தான் சார். அந்த மோட்டார் சைக்கிள் தான் அவங்க பசங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுது. அந்த மோட்டார் சைக்கிள் தான் அவங்களோட ஒய்ஃபை கொண்டு போய் ஒர்க்ல விடுது. அந்த மோட்டார் சைக்கிள் தான் அவங்களையும் ஒர்க்கு கூட்டிட்டு போகுது. இப்ப பெண்களும் வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த சிச்சுவேஷன்ல இவ்வளோ மோட்டார் சைக்கிள் இருக்கிற ஊர்ல நம்ம அந்த மோட்டார் சைக்கிளை எப்படி டீல் பண்றது அப்படின்ற திட்டம் அரசுக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? சிங்கப்பூர் மாதிரி நாடுகள்ல என்ன மாதிரி வண்டிகள் ரோட்ல அதிகமா இருக்கக்கூடாதுன்னு திட்டம் வகுத்திருக்காங்க. அப்ப அந்த திட்டத்தின்படி நீங்க கார் வச்சிருக்கணும்னா இவ்வளவு டாக்ஸ் பே பண்ணணும். நீங்க காரை வாங்கும் போதே அவ்வளவு டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். நீங்க வந்து ஆஸ்திரேலியால ஒரு கார் வாங்கி நான் ஓட்டுறது ஈஸி, ஆனா சிங்கப்பூர்ல ஒரு கார் வாங்கி நான் ஓட்ட முடியாது. உங்களுக்கு புரியுதா? அப்ப நீங்க அந்த காரை ஓட்டும் போது என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு அரசு திட்டம் வகுக்குது. இப்ப நீங்க இந்தியா மாதிரி நாடுகளுக்கு வந்தீங்க வச்சுங்களேன், நீங்க மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு அவங்களுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சிடறீங்க. அப்ப அவங்க மோட்டார் சைக்கிள் ஓட்டும் போது ஹெல்மெட்டை பயன்படுத்துறது எப்படின்னு அவங்களுக்கு அறிவுரைப்படுத்துறதும் அவங்கள தயார்படுத்துறதும் ஹெல்மெட்டோட தான் மூவ் பண்ணணும்னு சொல்ற அவசரப்படுத்துறதும் எல்லாமே அவசியம் தானே. கேள்வி இந்த இடத்துல எனக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க வச்சுங்களேன். இந்த கேள்வி நிறைய இந்தியர்கள்ட்ட கேட்கறது நான் பார்த்திருக்கிறேன். எங்களுக்கு ஒயின் ஷாப் வச்சிருக்கீங்க, நாங்க போய் குடிக்கிறோம், குடிச்சிட்டு நாங்க 2 வீலரை எடுத்துட்டு கிளம்பின உடனே எங்களோட ஒயின் ஷாப் வாசல்ல எங்களை பிடிச்சிடுறீங்க, நீங்க தானே ஒயின் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நிறைய குடிகாரர்கள் கேட்கறத நான் பார்த்திருக்கிறேன். சினிமாவில் கூட அந்த கேள்வியை பதிவு செய்யறாங்க. ஆனா இங்கேயும் எங்களுக்கும் வந்து வைன் ஷாப்லாம் நிறைய உண்டு. வைன் ஷாப் உண்டு, பார் உண்டு, நிறைய உண்டு. ஆனா என்னன்னா வரும்போதே டாக்ஸில வருவாங்க, குடிச்சிட்டு பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு திருப்பி டாக்ஸி எடுத்து வீட்டுக்கு போவாங்க. அதுக்கு இடையில யாராவது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் இமிடியேட்டா பிடிச்சிருவாங்க. அப்ப பிடிக்கும் போது அவங்களுடைய லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்கள பனிஷ் பண்ணுவாங்க. பனிஷ்மெண்ட் ஹெவியா இருக்கும், சும்மா சாதாரண பனிஷ்மெண்டா இருக்காது, ஹெவியா இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நீங்க குடிக்கிறதுக்கும் நீங்க பைக் ஓட்டுறதுக்கும் கார் ஓட்டுறதுக்கும்
நீங்க வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. இப்ப ஓகே. ஆஸ்திரேலியால இருக்கிறதே நீங்க இந்தியாவுல செய்யணும்னு அவசியம் இல்ல. அத மக்களுக்கு எஜுகேட் பண்ணுங்க. நீங்க எஜுகேட் பண்ணாம சட்டம் மட்டும் எழுதிட்டு இருந்தா போதுமா? அது ஏன் இத நாங்க இப்படி ஒரு சட்டத்தை உருவாக்குறோம்? அதை ஏன் மக்கள் ஃபாலோ பண்ணணும் நீங்க சொல்லணுமா இல்லையா? அத நீங்க வந்து அத சொல்லத்தான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும். அதன் காரணமா அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஓகே, நான் குடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, இன்னைக்கு நாங்க குடிக்க போறோம். அப்ப நாங்க என்ன பண்றோம்? எங்க வீட்ல வச்சு குடிக்க போறோம். அப்ப நாங்க போய் பாட்டில்ல வாங்கிட்டு வந்து எங்க வீட்ல வச்சு நாங்க குடிக்கிறோம் அப்படின்னு முடிவுக்கு வந்துருவாங்க. இல்ல நாங்க இங்க போய் குடிக்க போறோம். அப்ப நாங்க டாக்ஸி எடுத்து போய் நாங்க குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி டாக்ஸில வீட்டுக்கு வரோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அத நீங்க பாலிசி மேக்கர் சொல்லணும். நீங்க பாலிசி மேக்கர்ஸ் ஒரு பாலிசியை கிரியேட் பண்ணி உருவாக்கி மக்கள் மத்தியில கொண்டு போய் அதை சொல்லணும். நீங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்றத சொல்லணும். நீங்க எதுவுமே சொல்லாம ஒயின் ஷாப் வாசல்ல புடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கேள்வி கேட்கத்தான் செய்வான். நீ தானையா கடை வச்சிருக்கிற அப்படின்னு கேட்பான். கடை வந்து நாம தான் வச்சிருக்கோம், அரசு வச்சிருக்குன்றது வந்து ஒரு ஒரு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சார் நீங்க சொல்லும்போது இப்போ அதே நேரத்துல இந்த ஒரு பாயிண்ட் நான் முடிச்சிடுறேன். அதே நேரத்துல இந்தியா மாதிரி நாடுகள்ல குடும்பத்தினுடைய வாகனமா இருக்கு மோட்டார் சைக்கிள். அப்ப பாலிசி மேக்கர்ஸும் அதுக்கான திட்டங்களை வகுக்கணும். இப்ப வந்து அருண் ஐபிஎஸ் வந்து ஒரு திட்டங்களை வந்து வகுத்து மக்களுக்கு வந்து இந்த விஷயங்களுக்கு தான் நீங்க வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு ஒரு 4-5 ஹெட்ட கொடுத்திருக்காரு. அந்த 5 ஹெட்ல மட்டும்தான் அவங்க வழக்கு பதிவு செய்யணும். ஆனா சென்னை காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு என்னென்னலாம் மனசுல தோணுதோ அதுல எல்லாம் வழக்கு பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்க அதுல வழக்கு பதிவு செய்யுங்க, இதுல வழக்கு பதிவு செய்யுங்க. அவங்களுக்கு வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்ப சார் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து அவ்வளவு கிட்டத்தட்ட கோடிகள்ல வந்து அதுல வந்து ஃபைன் அமௌண்டே வந்துகிட்டு இருந்தது சார் ஆக்சுவலி. ஆமா ஆமா. இப்ப நீங்க அந்த கோடிகள்ல வர ஃபைன் அமௌண்ட் இப்ப சொல்ற அந்த 5 ஹெட் இருக்கு இல்லையா, அந்த 5 ஹெட்லயும் அதே ஃபைன் மட்டும் வாங்க முடியும். அந்த 5 ஹெட் மட்டும் போட்டு ஃபைன் வாங்கினாலும் வாங்க முடியும். ஆனா இவங்க வந்து அந்த 5 ஹெட் மட்டும் போடாம மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்க வந்து கருவேப்பிலை மூட்டை வச்சு காய்கறி கடைக்கு எடுத்துட்டு போறீங்க, அதுக்கு நிறுத்தி காசு, அதாவது காசு வாங்குறதுக்காக நிறுத்தி செய்யக்கூடாது. உங்களுடைய இப்ப இதுதான் எனக்கு திருப்பி ஞாபகம் வருது. ஒரு குறள், திருவள்ளுவருடைய குறள், அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பிலர்னு. இப்ப காவலர்கள் அந்த மனநிலையில செயல்படக்கூடாது. இதுக்கு மீனிங் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்க தமிழ் நல்லா தெரிஞ்சாள். ஒருத்தன் எவ்வளவு கூர்மையாக இருந்தாலும் நான் அருணுக்கே சொல்றேன், எவ்வளவு கூர்மையாக இருந்தாலும் அவன் மக்கட்பண்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் மரத்துக்கு சமானம். எல்லா காவலர்களுக்கும் இது பொருந்தும். அவர்கள் மனிதாபிமானம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் அவங்களுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு அந்த மனித சேவைக்கான ஒரு தொழிலா அது மாறும். அதை விட்டுட்டு நீங்க எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நான் உங்ககிட்ட இருந்து காசை புடுங்குறேன், எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அதனால உங்களை வண்டியில இருந்து தள்ளி விட்டு கொல்றேன் அப்படின்றது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. நீங்க சொல்றீங்க கரெக்ட். நீங்க சொல்றீங்க இந்த லா மேக்கர்ஸும் அதுல வந்து சட்டங்களை பின்பற்றணுக்காக பண்றீங்க. ஆனா மனிதாபிமானம் வேணுங்கிறீங்க. அவங்களுக்கு மேல சில ப்ரெஷர்ஸ் இருக்கு, அதை சரியா ஹேண்டில் பண்ணணும்னு டாப் டு பாட்டம் சிஸ்டம் எங்கெல்லாம் கரெக்ட் பண்ணணும்ன்றது சொல்றீங்க. இன்னொரு சைடு நம்ம பேசலாமா? பீப்புள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும், அவங்க எப்படி வந்து இவங்களோட ஜெல் ஆகணும், எப்படி பேசணும்? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பீப்புள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரியுமா சார்? நான் காலைல இருந்து ராத்திரி மதியானம் வரைக்கும் நான் வந்து நிக்கிறேன், வெயில நிக்கிறேன், என்கிட்ட எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னு தெரியுமா சார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அவங்க சைடு நம்ம கேட்க மறுக்கிறோமா? நீங்க காவல்துறையினுடைய சைடுல காவல்துறையில வேலை செய்யறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். காவல்துறையில நம்ம வந்து கிட்டத்தட்ட காவலர்களை கிட்டத்தட்ட ஒரு விலங்குகள் போலவே தான் நடத்துறாங்க சார். மழையோ வெயிலோ புயலோ வெள்ளமோ எதுவா இருந்தாலும் நிக்கிறாங்க சார். அவங்க நிக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து விருப்பத்தோட நிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிக்க வைக்கப்படுறாங்க. நான் ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட 17 ஆண்டு காலமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் அமெரிக்கா போயிருக்கிறேன், லண்டன் போயிருக்கிறேன், சிங்கப்பூர் போயிருக்கிறேன், இப்படி பல நாடுகளை சுத்தி பார்த்திருக்கேன். அங்க எல்லாமே காவல்துறை பற்றி படிப்புக்காக போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஊர்லயும் நீங்க போலீஸை பார்க்க முடியாது. எந்த ஊர்லயுமே போலீஸ் வந்து வெளியில நீங்க விசிபிளா இருக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல செக் பண்ணுவாங்க. அங்க செக் பண்ணும்போது ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி அங்க செக் பண்ணுவாங்க. எங்க ஊர்ல நடக்கதே சொல்றேன். எங்க ஊர்ல அவன் வந்து செக் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், ஒரு ரோட டிவியேட் பண்ணி
அந்த எல்லா வண்டியும் ஒரு பாதைக்கு வரா மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணுவான். கிரியேட் பண்ணிட்டு அங்க லைட் எல்லாம் வச்சு, பிளாஷ் லைட் எல்லாம் வச்சு, ப்ளூ லைட், ரெட் லைட் எல்லாம் வச்சு இந்த பக்கம் வான்னு சொல்லி ஒரு போலீஸ் வந்து உள்ள அனுப்பிக்கிட்டே இருப்பான். நீங்க உள்ள வரும்போது அங்க ஒரு போலீஸ் வந்து உங்களை வந்து பிரெத் அனலைசர் செக் பண்ணுவாரு. அத நீங்க குடிச்சிருக்கீங்களான்னு செக் பண்றதுக்காக அந்த ஊதி செக் பண்ணுவாங்க இல்லையா, அதை செக் பண்ணுவாங்க. அந்த செக்கிங் நடக்கும்போது மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. ஓகே. நீங்க சும்மா வாங்க வாங்க செக் பண்றேன்னு சொல்லிட்டு டெய்லி உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த செக்கிங் ஒரு நாள் நடக்கும், ஒரு இரவு நடக்கும். அது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நடக்கும், இல்ல வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 2 தடவை நடக்கும், 3 தடவை நடக்கும், அப்படி எங்கேயோ நடக்கும். அப்பதான் உங்களை செக் பண்ணுவாங்க. இல்ல இங்கேயும் கூட நம்ம தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ. நல்ல விஷயம், நல்ல விஷயம். அப்படி ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஆனா வெஸ்டர்ன் சிஸ்டத்துல இருக்கிற மாதிரி இங்க வந்துட்டு மாறணும். அந்த போலீஸினுடைய அமைப்பு முறை வந்து மாறணும். அது மாறுனுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து நீங்க உங்களோட கேள்வியில இருந்து நான் கொஞ்சம் விலகிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உங்களோட திருப்பி கேள்வி மக்களுடைய விஷயம் மக்களுடைய மனநிலை. சோ இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இந்த மாதிரி ஒழுங்குமுறையோட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து ஒழுங்குமுறையோட உங்கள்ட்ட நடந்துக்குவாங்க. நீங்க ஒழுங்குமுறை இல்லாம நீங்க வரவன் எல்லாம் வந்து நடுவுல நிறுத்திட்டு ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டு நீங்க அவசரமா போயிட்டு இருக்கோனையும் ஒரே மாதிரி நடத்துறீங்க. டெய்லி அவனுடைய வீட்டு வாசல்ல நீங்க நிறுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் எப்படி உங்ககிட்ட ஒரு மரியாதையாவும் அன்பாவும் நடப்பான்? அது உங்களுடைய தப்பு தானே. நீங்க டெய்லியா ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்கிறீங்க, அந்த இடத்துல வந்து நின்னுக்கிறீங்க. இப்ப பக்கத்துல ஒரு எனக்கு வந்து ஒரு சமீபத்துல நீலாங்கரையில இருந்து ஒருத்தர் வந்து எனக்கு போன் பண்ணி எனக்கு வந்து இது மாதிரி என்ன வந்து புடிச்சிட்டாங்க, என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க, நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறேன், ஆனாலும் வந்து ஒத்துக்காம வந்து காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப நான் வந்து எனக்கு இந்தியாவில் தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள்ட்ட சொல்லி அவங்க கிட்ட பேச சொன்னேன். அதுக்கப்புறம் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா இவங்க டாக்குமெண்ட் எல்லாம் காமிக்கிறாங்க, ஆனாலும் நீ வந்து ஃபைனை கட்டிட்டு போ, ஐடில வேலை செய்யற நீ ஒரு இவ்வளவு கூட என்னால கொடுக்க முடியாதா, இவ்வளவு கூட உன்னால கொடுக்க முடியாதா, அப்படி ஒரு டிமாண்ட் நடக்குது அந்த இடத்துல. ஐடில வேலை செய்யற நீ உன்னால இவ்வளவு கூட கொடுக்க முடியாதா? சென்னை சிட்டி அருண் கிட்ட வேலை செய்யற அதே போலீஸ் தான், அருண் ஐபிஎஸ், அதே அந்த இடத்துல வேலை செய்யற அதே போலீஸ் தான் நீலாங்கரையில கேக்குறாங்க. கேட்ட உடனே அவரு வந்து என்கிட்ட சொல்றாரு, நான் டாக்குமெண்ட் எல்லாம் காமிக்கிறேன் சார், அப்படி இருந்தும் இவங்க வந்து என்ன இந்த மாதிரி தொல்லை பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்ப நீங்க இப்ப இந்த மனநிலை பாருங்க. இப்ப வந்து இப்ப இவங்க நிக்கிறாங்க, மக்கள் வந்து சரியா நடந்துக்கல. அதே ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்க, ஒருத்தரை நீங்க வந்து 17 மணி நேரம் 18 மணி நேரம் நீங்க வேலை வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில 6 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்றீங்க, இல்ல 7 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்றீங்க, இரவு 12 மணி நேரம் வரைக்கும் நிக்க வைக்கிறீங்க. 12 மணி நேரம் வரைக்கும் அவரை நிக்க வைக்கிறீங்க, வேலை செய்றீங்க. அவர் என்ன மாடா? மனிதர்கள் தானே. அதே நேரத்துல நாங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய காவல்துறை பற்றி பேசுறேன். நீங்க 1 மணி நேரம் அதிகமா வேலை செஞ்சாலும் உங்களுக்கு ஓட்டி பே பண்ணிடுவாங்க. ஓகே. நான் வந்து ஒரு சில வழக்குகள் பதிவு செஞ்சிருக்கிறேன் வச்சுக்கோங்களேன். ஆஸ்திரேலியாக்குள்ள ஒரு சில நேரங்கள்ல வழக்குகள் பதிவு செஞ்சிருக்கிறேன். வழக்கு பதிவு செய்யும் போது அந்த கேஸ் எடுத்து நடத்துற அதிகாரி இருப்பாரு, அவர் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ரன் பண்ணி அவர் என்னோட ஐஓவும் அவர் தான் பிஹேவ் பண்ணுவார். எந்த கான்ஸ்டபிளை நான் கூப்பிட்டு பேசி எனக்காக வந்து எங்க வீட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்தாரோ அவர் சொல்றாரு, என்னோட டியூட்டி வந்து 3 o'clock முடிஞ்சிருச்சு, ஆனா நான் உன்னோட கேஸ் முடிகிற வரைக்கும் நான் கூட கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு. அந்த என் கூட கண்டினியூ பண்றாரு பாத்தீங்களா, அந்த பீரியடுக்கு அவர் ஓட்டி வாங்கிக்குவார். ஓகே. ஓவர் டைம் பே. நீங்க யாராவது ஒரு கான்ஸ்டபிளுக்கு இந்தியாவுல ஓவர் டைம் பே கொடுத்திருக்கீங்களா? அது கிடையாது, கொடுக்கிறது கிடையாது இங்க. இல்லையே. அவனுக்கு அது இல்லாம சாட்டர்டே சண்டே லீவும் கொடுக்கறது இல்ல. அதுக்கு பதிலா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்து அவனுக்கு சேலரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே இவன் சைட்லயும் ஃபால்ட், மக்கள் சைட்லயும் சிஸ்டம் ஃப்ளா. ஆனா இதை யாரு அதிகமா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? பிரிட்டிஷ் மனநிலையில இருக்கிற காவல் அதிகாரிகள் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேல உட்காந்துக்கிட்டு கீழே இருக்கிற காவலர்களை அடிமைகள் போல நடத்துறதும், கீழே இருக்கிற காவலர்களை அடிமைகள் போல நடத்துறதும், மக்களையும் ஒரு தெளிவில்லாம நடத்துறதும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதன் காரணமா தான் இந்த பிரச்சனைகள்லாம், இது போல பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நிறைய நண்பர்கள், இளைஞர்கள் வந்து நம்ம அரசியலுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறாங்க. இப்ப புது ஜெனரேஷன் அரசியலுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க அரசியலுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறவங்க காவல்துறை பற்றி கொஞ்சம் படிங்க. காவல்துறைக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை படிங்க. அதே மாதிரி கொஞ்சம் கிரிமினாலஜி படிங்க. அப்புறமா நீங்க வந்து அரசியலுக்குள்ள வரும்போது உங்களால ஒரு புதிய இந்தியாவை உருவாக்க முடியும், ஒரு புதிய தமிழ்நாட்டை உருவாக்க முடியும். படிக்காதவர்கள் அரசியலுக்குள்ள வர்றதும், எங்களோட தாத்தா முதலமைச்சரா இருந்தாருன்னு சொல்லிட்டு உள்ள வர்றதும், எங்களோட அப்பா முதலமைச்சரா இருந்துட்டு சொல்லிட்டு உள்ள வர்றதும்,
நீங்க உள்ள வந்து படிக்காம இருக்கிறதும் இந்த அரசியலை மாத்தாது. ஓகே. அது மக்களுக்கு எந்த விதமான ஒரு ஒரு நன்மை பயனையும் விளைவிக்காது. உருவாக்காது. அதன் காரணமா இளைஞர்கள் உள்ள அரசியலுக்குள்ள வரும்போது தயவு செஞ்சு பழைய அரசியல்வாதிகள் போல இல்லாம, வயசான அரசியல்வாதிகள் போல இல்லாம, புரிஞ்சிக்காத அரசியல்வாதிகள் போல இல்லாம, அந்த இன்குலாபினுடைய வார்த்தைகளை மாத்துற ஒரு காவல்துறையை உருவாக்குற இளைஞர்கள் அரசியலுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறேன் நான். ரொம்ப தெளிவா கிளீன் அண்ட் கிளியரா உங்களுடைய பார்வைகளை முன் வச்சுக்கோங்க சார். எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்துக்களையும் நேயத்தின் வாயிலாக அளித்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி. முடிச்சு நண்பர்களே, வணக்கம்.